ஜனதா கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்து நான் விலகிக் கொள்கிறேன். அதை கையில் கொடுக்கும் பொழுது ஒரு சின்ன குழந்தையை போல கண்ணிலிருந்து அப்படியே தண்ணீர் ஆறாக எல்ஜி ஐயாவுக்கு அப்படியே வருது. அதை வாங்கிட்டு நம்முடைய விநாயகம்ஜி அவர்களும் நானும் சமாதானப்படுத்துகிறோம். ஐயா, இதை பெறுவது எங்களுடைய பாக்கியம். அதற்கு ஐயா சொன்னாங்க, ஒரு பக்கம் ஆளுநராக சென்றாலும் கூட அது பொறுப்பு தான், எதுவாக இருந்தாலும் கூட ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டன் என்கின்ற பொறுப்பை விட உயர்வாக இருக்காது என்று சொன்னார். அப்போ மனதில் ஒரு சின்ன எண்ணம் இருந்தது, ஒரு காலத்தில் அந்த பொறுப்பை எல்லாம் முடிந்துவிட்டு மறுபடியும் பாரதிய ஜனதா கட்சியில் பணி செய்ய வருவார்கள் என்று நினைத்தேன். இன்றது நடக்கலை. ஆனால் ஐயா அவர்கள் இறைவனடி சேர்ந்த பொழுதும் கூட தேசிய கொடியோடு துப்பாக்கி ஏந்திய காவலர்களோடு இந்த நாட்டிற்கு பணி செய்த பெருமையோடு ஆண்டவரிடம் சென்றிருக்கின்றார். இரண்டாவது நிகழ்வு என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய பாடம். இது நான் கற்றுக்கொண்ட ஒரு பெரிய பாடம். மம்தா பானர்ஜி அவங்க வெஸ்ட் பெங்கால்ல இருந்து எல்ஜி ஐயாவுடைய இல்லத்திற்கு வர்றாங்க. இல்லத்தில் ஒரு நிகழ்வு. வெஸ்ட் பெங்கால் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர், எதிர்க்கட்சி தலைவர்கள் எல்லாம் அதை ஆட்சேபிக்கிறாங்க. ஒரு பக்கம் இருதலை கொல்லி பாம்பாக நான் நடுவில் நின்று கொண்டிருக்கின்றேன். மம்தா பானர்ஜி அவர்கள் எல்ஜி ஐயாவுடைய இல்லத்திற்கு வரக்கூடிய நிகழ்வு, தமிழகத்தினுடைய பாரதிய ஜனதா கட்சி தலைவராக அந்த பொறுப்பில் நான் இருக்கின்ற காலகட்டத்தில் அதை நான் எதிர்க்கின்றேன். அதனால் அந்த நிகழ்ச்சியில் நான் பங்கேற்க மாட்டேன். எல்ஜி ஐயா அதற்கு முன்பே தொலைபேசியில் சொல்கிறேன், ஐயா அதுக்கு முன்னாடி உங்களை வந்து பார்த்துறேன் அல்லது பின்னாடி வந்து பார்த்துறேன், தயவு செஞ்சு நீங்கள் தப்பாக நினைச்சிடக்கூடாது. ஏன்னா உங்களுடைய அரசியல் அனுபவத்தில் பாதி கூட வயதில்லை, இருந்தும் நான் சொல்ல வேண்டிய கட்டாயம் ஐயா. இல்லத்திலே சென்றவரை தனியாக சந்தித்த பொழுது ஒரே வார்த்தையை சொன்னார், என்னுடைய தர்மம் என்னுடைய மாநிலத்தினுடைய முதலமைச்சரை என்னுடைய இல்லத்திற்கு அழைப்பது என்னுடைய தர்மம், உன்னுடைய தர்மம் அதை எதிர்ப்பது உன்னுடைய தர்மம். இரண்டு பேரும் அவர்களுடைய தர்மத்தை நாம் போட்டி பாதுகாக்கின்றோம். இதை விட என்ன பெருமைப்படணும், அதெல்லாம் நீங்கள் கவலைப்படாத. அப்பொழுது கூட ஒரு பெரிய பாடமாக 2-3 விஷயங்கள் நமக்கு பிடிக்காத விஷயங்களாக இருந்தாலும் கூட எப்படி அதை அணுக வேண்டும் என்கின்ற பாடத்தை நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தலைவர். மருத்துவமனையில் இருக்கிறாங்க, சொந்தக்காரங்க எல்லாம் அங்கே இருக்கிறாங்க. மண்ணி இருக்கிறாங்க, காயத்ரி அவங்க இருக்கிறாங்க, சத்யநாராயணன் அவங்க இருக்கிறாங்க, மூத்த தலைவர் மூத்த சகோதரர் கிருஷ்ணமூர்த்தி ஐயா இருக்கிறாங்க. மருத்துவமனையில் போய் பார்க்க போகிறேன். எனக்கு ஒரு சின்ன பயம். நாம் இன்னும் ஒரு 4-5 நாட்களில் கட்சி ஒரு பணி கொடுக்குறாங்க, வெளியே போகிறோம், அன்றைக்கி நம்ம இந்தியாவில் இருக்க மாட்டோம், ஐயாவை கடைசியாக பார்க்கணும். ஒரு நம்பிக்கை 48 மணி நேரமாக சுயநினைவு இல்லாமல் இருக்கிறாங்க. ஒரு சின்ன குழந்தையை போல் அந்த ஐசியூவில் சின்ன குழந்தையை போல் உறங்கி கொண்டிருந்தார். சின்ன குழந்தை தூங்குற மாதிரி தூங்கிட்டு இருந்தாங்க. மண்ணி வெளியே அழுதுகிட்டு இருக்கிறாங்க. 18 ஆண்டு காலமாக பாதுகாப்பு கொடுத்த தமிழக அரசினுடைய பாதுகாப்பு அதிகாரி அவரும் அழுது கொண்டிருக்கின்றார். அந்த ஆளுநருக்கு வரக்கூடிய ஏடிசி, அந்த ஏர்ஃபோர்ஸ் ஆஃபீஸர் ஒருத்தர் இருந்தாங்க, அவரும் அழுதுகிட்டு இருக்கிறாங்க. இத்தனை காலமாக பார்த்தவர்கள் அழுகின்றார்கள். 18 ஆண்டு காலமாக பணி செஞ்சவங்க அழுகுறாங்க, கடமையாக கூட இருக்கிறவங்க அழுகுறாங்க. எல்லோரும் அன்றைக்கு ஒரே ஒரு பிரார்த்தனையை வச்சோம், எப்படியாச்சும் இருந்து தப்பி வந்துடுவார்கள் என்று. இன்னைக்கு அது நடக்கலை. ஆனால் இருந்தும் இது ஒரு காரணத்திற்காகத்தான் ஐயா நம்மளோடு இல்லை. எங்கிருந்தாலும் கூட அவருடைய ஆன்மா நம்மை வழி நடத்தும். மூத்தவர்கள்லாம் இங்கே சொன்னாங்க, நம்முடைய தலைவர்கள்லாம் சொன்னாங்க, நிச்சயமாக நம்மோடு ஐயா எப்பவும் இருப்பாங்க. ஒரு இருக்கை எப்பொழுதும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அலுவலகத்தில், தொண்டர்கள் மத்தியில், கூட்டத்தில் இருக்கும். அதே நேரத்தில் இந்த கட்சியினுடைய முன்னாள் தலைவர் என்கின்ற முறையில் சித்தாந்தத்தை தாண்டி மாற்றுக் கட்சி நண்பர்கள்லாம் வந்திருக்கிறாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக அண்ணன் மா சுப்பிரமணியம் அவர்கள், நாம் தமிழர் கட்சியிலிருந்து, கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து தோழர்கள் வந்திருக்கின்றார்கள். நம்முடைய கூட்டணி கட்சி மரியாதைக்குரிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக முன்னாள் அமைச்சர்கள் வந்திருக்கின்றார்கள். கூட்டணி கட்சிகள் என்று கூட்டணி இல்லாத கட்சிகள் எல்லோரும் வந்திருக்கின்றார்கள். ஒற்றை மனிதனுக்காக, ஒரு நல்ல மனிதனுக்காக. அதனால் அந்த பெருந்தன்மையை பார்த்து வியந்து வந்திருக்கக்கூடிய எல்லோருக்கும் அந்த நேரத்தில் நன்றி தெரிவித்து, இந்த நிகழ்ச்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய நயினார் நாகேந்திரன் அவர்கள் எல்ஜி ஐயாவுடைய இறப்பில் நம் எல்லோரையும் இணைத்து காட்டியிருக்கின்றார்கள். அதுவும்